அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உலகத்திலே உள்ள உலகம் முழுதும் உள்ள சன்மார்க்க சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த இனிய மாலை பொழுதிலே சித்திரை மாதம் இன்றைக்கு 5ஆம் தேதி 18/4/2025 வெள்ளிக்கிழமை இந்த நல்ல நாளிலே வந்தனத்தையும் வணக்கத்தையும் சொல்லி வள்ளலாருடைய பெருமைகளில் ஒன்றான பல சங்கதிகள் இருக்கிறது. அதிலே விஞ்ஞானிகளை தோற்கடித்த வள்ளலார் இன்றைய தலைப்பு விஞ்ஞான மக்களை விஞ்ஞானிகளை தோற்கடித்த வள்ளலார். ஒரு புதுமையான தலைப்பு இது ஏன் இந்த தலைப்பு கொடுத்தேன் என்றால், இன்றைக்கு தினமணி பத்திரிகையில் இதுவரை இல்லாத உறுதியான ஆதாரம் என்று ஒரு ஆதாரத்தை சொல்லி, இந்த சூரிய குடும்பத்துக்கு பக்கத்திலே ஒரு பெரிய உலகம் இருக்கிறது, மனிதர்கள் வாழக்கூடிய அளவுக்கு உள்ள காற்று, நீர், நிலை, வெப்பம், கடல், மலை, இப்படிப்பட்ட இந்த பூமியிலே உள்ள அத்தனையுமே சேர்ந்து ஆறுகளும் நதிகளும் ஓடுகின்றது. பெரிய கடல் இருக்கிறது. அதற்கு K2 18b என்று நிபுணரின் ஓவியங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த தினமணி பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள். அதிலே இந்த பூமிக்கு வெளியே உயிரினம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த விஞ்ஞானிகள் இன்றைக்கு கண்டுபிடித்த இந்த செய்தியை நமது வள்ளல் பெருமானவர்கள் 201 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்கிறார். இந்த தினமணி இதழிலே இன்றைய செய்தியாக இது வந்ததினாலே இந்த விஞ்ஞானிகள் 200 வருஷங்களுக்கு பின்னாடி இதை பாடுபட்டு கண்டுபிடித்ததாக சொல்லுகிறார்கள். அன்றைக்கு மெஞ்ஞானியாகிய நமது வள்ளல் பெருமான் இந்த உலகத்திலே இந்த உலகத்தைப் போல நாம் வாழக்கூடிய பூமியைப் போல பலவிதமான அண்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு அண்டத்திலும் உயிரினங்கள் இருக்கிறது என்று தன்னுடைய பாடல்களிலே விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது இந்த விஞ்ஞானங்களுக்கெல்லாம் மேலான அந்த மெஞ்ஞானத்தினாலே எல்லா விதமான அண்டங்களுக்கும் சென்று வந்திருக்கக்கூடிய அறிவினுடைய முதிர்ச்சியினாலே வள்ளலார் பேசினார். அன்றைக்கு நமக்கு தெரியவில்லை. இதை இந்த பேருபதேசத்திலே வள்ளலார் சொல்லும்போது, இப்போது என்னுடைய அறிவு இந்த அண்டாண்டங்களுக்கும் அப்பால் கடந்திருக்கிறது என்ற செய்தியை சன்மார்க்க சான்றோர்கள், பேருபதேசை படித்தவர்கள் தயவு செய்து நினைவுபடுத்தி பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுவிட்டதினாலே நான் பெற்றுக்கொண்ட லாபம் என்று சொல்லுகிறார். என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் கடந்திருக்கிறது என்று பேரறிவினாலே வள்ளல் பெருமான் 201 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆகையினாலேதான் விஞ்ஞானிகளை மிஞ்சிய மெஞ்ஞானியாக உள்ள நமது வள்ளல் பெருமானிடத்திலே இன்றைய விஞ்ஞானிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு பெருமையோடு விஞ்ஞானிகளை தோற்கடித்த வள்ளலார் என்ற தலைப்பினை கொடுத்து உங்கள் மத்தியிலே இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று பேரார்வத்துடனே இந்த செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதாவது தன்னுடைய அருட்பேர் அறிவினால் உலகில் பற்பல அண்டங்கள் பூமியைப் போலவே உள்ளன. அந்த அண்டங்களில் பூமி, நிலம், காற்று, நெருப்பு, வானம் முதலியனவும் உள்ளன. மனித உயிர்களும் ஆறுகளும் கடல்களும் இருக்கிறது. இப்படி இந்த பூமியைப் போலவே பல அண்டங்கள் இருக்கிறது என்று வள்ளலார் தன்னுடைய அருள் விளக்கமாலை பாடலிலே சொல்லுகிறார். அதிலே அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும், அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் கலந்த கலப்பெவ்வளவோ அவ்வளவும், விண்தகமோர் நாதவெளி, சுத்தவெளி, மோனவெளி, மௌனவெளி முதலிய வெளிகளெல்லாம் நிரம்பி கொண்டதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே, குலவு நடத்து அரசே,
என் குற்றமும் கொண்டருளே என்று சொல்லி எல்லாம் வல்ல நடராஜ பெருமானாகிய அருட்பெருஞ்சோதியை முன்வைத்து இந்த பாடலை 6ஆம் திருமுறையிலே அருள்விளக்க மாலையிலே சொல்லியிருக்கிறார்கள். அது அடுத்து நடராஜபதி மாலையில் ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு பிரமன் அண்டங்களே பல கோடி இருக்கிறது. 1000 கோடி மாலண்டம் அரணண்டம் உற்றகோடா கோடியே திருகலறு பலகோடு ஈசனண்டம் சதாசிவகண்டம் எண்ணிறந்து திகழ்கின்ற மற்றைய பெருஞ்சக்தி சத்தர்கள் உருவரும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியில் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியாத வரந்தந்த மெய்த்தந்தையே மணிமந்தின் நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே என்று நடராஜபதியிலும் இத்தனை அண்டங்கள் இருக்கிறது, சொல்ல முடியாது. ஒரு பெருமன் அண்டங்களே அடிமுடி பெருமையே நம்மால் உண்ண முடியாது, எண்ணி சொல்ல முடியாது. 1000 கோடி அண்டங்கள் இருக்கிறது. அதில் மாலண்டம் அரணண்டம் அதே போல் பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவ அண்டம் என்றெல்லாம் பல கோடி அண்டங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நாம் கடவுளை தேடி அலைய வேண்டாம். அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞானசபை என்றும் வள்ளலார் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். நம்முடைய அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞானசபை. அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசமே கடவுள். கடவுள் என்பது கடந்து உள்ளே பார்ப்பது. அப்படி உள்ளே பார்க்கிற வேலையை விட்டுவிட்டு எத்தனை 1000 கோடி காலம் நீங்கள் மலைமலையாக ஏறி இறங்கினாலும், எல்லா ஸ்தலங்களும் ஆடினாலும், காசி முதல் கங்கை வரை போய் வந்தாலும், எத்தனை கடல்களை புண்ணிய நதிகளை ஆடினாலும் கடவுளை வெளியே தரிசிக்க முடியாது. இந்த உள்ளொளியின் அசைவுதான் நடனம். இந்த ஞானகாச நடனம் என்று சொல்லுவார்கள். அந்த அசைவுற்றதே நடராஜர் என்று உபதேச பகுதியிலே வள்ளலார் அருமையாக சொல்லுகிறார்கள். ஆகையினாலே நிறைய பொருள் செலவு செய்து கொண்டு அறியாத்தனத்தினாலே நாம் இதுகாரம் நிறைய ஊர்களுக்கும் கோயில்களுக்கும் திருவிழாக்களுக்கும் சென்று வந்து கொண்டிருந்தோம். இப்படி இந்த காலகட்டத்திலே போக்குவரத்தானது மிகவும் நெருக்கடியாக உள்ளது. குறுகிய சாலைகளிலே நிறைந்த வாகனங்கள் லட்சக்கணக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கங்கே பார்த்தால் விபத்துக்கள் நேர்ந்து வண்டிகள் எல்லாம் தலைகளாக பிறண்டு விழுந்திருக்கிறது. ஒரு தினமாவது ஆக்சிடெண்ட் ஆகாத நாள் இல்லை, மக்கள் சாகாத நாளும் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினாலே எல்லாமே உலகத்திலே இன்றைக்கு தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நாம் நம்முடைய இடத்தில் இருந்தபடியே மனதை புருவ மத்தியில் வைத்து தியானம் செய்து வீட்டிலே தகர கண்ணாடி வைத்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சாதனையாக இருந்து அந்த விளக்கினை பார்த்து கொண்டிருந்தால் அந்த விளக்கு நமக்கு அநேக செய்திகளை விளக்கி சொல்லும். ஆகவே இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றபடி நம்மை நாம் மாற்றிக்கொண்டு இந்த மதங்களிலிருந்து எந்த வகையிலாவது விடுபட்டு அன்றாடம் கோயில் குளங்களுக்கு செல்லுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து தனக்கு உள்ளே கடவுளை பார்ப்பதற்கு ஒரு தியான முயற்சியை செய்தால் அது மிகுந்த பலனை தரும். அதோடு பசித்த ஏழைகளுக்கு உணவு தருவது, ஏழைகளுக்கு உடைகள் கொடுப்பது, அனைவரிடமும் அன்பாக பழகுவது, உங்களிடத்திலே உள்ள இந்த நல்ல செய்கையினாலே மனமாற்றம் அடைந்து அருள் உண்டாகும். அந்த அருள் உண்டானால் மற்ற அனைத்தும் நம்ம கூடவே உண்டாகி வந்துடும். இந்த உபகார சக்தி என்ற ஒரு சக்தி நம்ம எல்லா ஏழைகளுக்கு உணவிடுதல், உடை கொடுத்தல், கல்விக்கு ஏற்பாடு செய்தல், இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து வரும்போது அந்த உபகார சக்தியானது நம்முள்ளே இருந்து நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் அது கொடுத்து கொண்டே இருக்கும். அதுக்கு பெயர் உபகார சக்தி என்று பெயர். நாம் செய்வதை நிறுத்தி விட்டோமானால் அந்த உபகார சக்தியும் அப்படியே நின்று போகும். ஆகவே தொடர்ந்து ஏழைகளுக்கு உதவி செய்வதையும் பசிக்கு உணவிடுதலையும் ஒரு கொள்கையாக கொண்டு தெளிந்த அறிவோடு
நாம் இனி வாழ வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து சன்மார்க்க அன்பர்கள் சான்றோர்கள் இந்த மதங்களிலிருந்து விடுபட்டு மனிதனை மடமையிலே புகுத்துகின்றது மதம் என்று பலமுறை வள்ளலார் சொல்லிவிட்டார்கள். உண்மையும் அதுதானே. இன்றைக்கு அரசியல் கட்சிகளெல்லாம் சாதியை வைத்துத்தான் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய ஓட்டுகளை வாங்குகிறார்கள். அதுபோல ஆன்மீகத்திலும் சாதிகள் நுழையக்கூடாது. ஆண்டவன் சன்னிதானம் என்பது நம்முடைய மனமே. கோயில்கள் புறத்திலே ஒழுக்கத்தை வரவழைப்பதற்கு எடுத்து வைக்கப்பட்டது. அதிலே ஒன்றும் இல்லை. கோயில் குளங்களிலே உள்ளவர்கள் பிழைப்பதற்கு அதை வைத்து கொண்டு பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்கள் திருந்தி வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை பண்ணி கொள்வோம். ஆகையினாலே இந்த மதங்களிலே தயவு செய்து மனத்தை செலுத்த வேண்டாம். மனிதனை மடமை மிகுந்த மனிதனாக ஆக்குவது மதங்கள்தான். இந்த மதங்கள்தான் உலகத்திலே கலகங்களை கலவரங்களை உண்டாக்குகிறது. இந்த மதங்கள் தான் சாதியை உண்டாக்கியது. அந்த சாதி என்னும் பெரிய சதியிலிருந்து இதுவரைக்கும் நாம் விடுபட்டு வரவில்லை. அந்த சாதியும் சமயமும் மனதிலே இடம் பிடித்து விட்டால் நம்மால் ஒன்றுமே கடைசி வரைக்குமே செய்ய முடியாது. ஆகையினாலே கடவுள் சிலைகளில் இல்லை என்பதை நாம் தயவு செய்து மீண்டும் மீண்டும் வள்ளலார் சொல்கிறதைத்தான் நான் சொல்லுகிறேன். கோயில் சிலைகளிலே கடவுள் இல்லை. கடவுள் நம்முடைய உயிர் சுடர். கடவுள் நம்முள் சிவமாக இருக்கிறார். எதுவாக இருக்கிறார்? சிவமாக இருக்கிறார், சத்தாக இருக்கிறார். சிவம் உடம்பை விட்டு நீங்கினால் நாம் உடனே சவமாகி போவோம். இப்போ கடவுள் என்பது எது இல்லை? சத்து. அந்த சத்து போகாவிட்டால் நாம் செத்து போக மாட்டோம். இந்த உண்மையை மனசிலே வைத்து கொள்ளுங்கள். அதாவது சத்து, அந்த சத்து உயிராக இருக்கிறது. அந்த சத்து போய்விட்டால் நாம் செத்து போவோம். ஆகையினாலே அதிகமான உணவை 3 வேளையும் உண்ணுதல் கூடாது. இதெல்லாம் வள்ளலார் சொன்னது உபதேசத்தில். முழு வயிறு உணவு உட்கொள்ள வேண்டாம். அரை வயிறு உணவு, 1/4 வயிறு நீர், 1/4 வயிறு காற்று, இவைகளை தொடர்ந்து நாம் இப்படி ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தால், உணவை குறைத்தால் உடலிலே உள்ள எல்லா உறுப்புகளும் அதாவது பாட்டுக்கு நன்றாகவே இயங்கும். அதிகமாக சாப்பிட்டால் தான் பலம் என்று சின்ன வயசில் ஒரு 30 வயசுக்குள்ள வரைக்கும் நம்ம சாப்பிடலாம், ஏதோ ஜீரணமாகும். வயது ஆக ஆக ஆகாரங்களை குறைத்து கொண்டு ஆரோக்கியத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இது உபதேச குறிப்பு. அதாவது நம்முடைய இறுதி அக்கினி என்று சொல்லக்கூடிய இதயத்திலே உள்ள அக்கினிப்பை அதிகமாக விரிந்து விசேஷமான அக்கினி விசிரம்பித்து, அதாவது வீசி விட்டதை போல அக்னி அதிகமாக தணலாக இருதயத்திலே அது இருந்தால், அது கீழே இருக்கக்கூடிய இந்த மார்பிலே உள்ள அந்த இருதயத்துக்கு கீழே உள்ள இந்த வகுத்து பகுதியாகிய சிராப்தி என்று சொல்லக்கூடிய இறைப்பையிலே இருக்கக்கூடிய தண்ணீரை வெகு சீக்கிரத்திலே வற்றி அது சுருட்டி கொள்ளுகிறது. அப்படி தண்ணீர் சுருட்டி கொண்ட பிறகு இந்த ஜீவனுக்கு மரண காலம் நேரிடும் என்று வள்ளல் பெருமான் உபதேச குறிப்பிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அருந்துதல் பொருந்துதல் இவைகளில் சமமாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி சமமாக வைத்து கொண்டால் மிருத்யு என்று சொல்லப்படுகிற மிருத்யு, இது வடமொழி வாசகம், மிருத்யு என்று சொல்லப்படுகிற சாவு அல்லது யமன் நம்மிடத்திலே நெருங்க மாட்டான். ஆகவே அருந்துதல் பொருந்துதலிலே நாம் சரியானபடிக்கு அளவாக இருந்து நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியும். ஆகையினாலே நாம் உயிரிழக்க கொள்கை என்று சொல்லக்கூடிய வள்ளலாரினுடைய மூல கொள்கை, அந்த உயிர் இரக்கம் நம்மிடத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உயிரிறக்கம் வருகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மிடத்திலே கடவுளுடைய அருள் கொஞ்சம் கொஞ்சமாக படிமானமாக இரக்கத்தினாலே அன்பினாலே மற்ற உயிர்களுக்கு செய்கின்ற அந்த உதவியினாலே நம்மிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அருள் ஊற்றம் பெறும், ஏற்றமாகும். அதை வள்ளலார் எவ்வுயிரும் பொதுவென கண்டிறங்கி உபகரிக்கின்றார் யாவர், அந்த செவ்வியதம் செயல் அனைத்தும் திருவருளின் செயலெனவே தெரிந்தேன். இங்கே கவ்வையில்லா திருநெறி அத்திருவாளர் தமக்கேவல் கழிப்பால் செய்ய ஒவ்வியதன் கருத்தவர் சீர் ஓதிடையன் வாய் மிகவும் ஊறுவதாலோ என்ற ஒரு பாடல் பராவரன் உண்மை நிலையம்.
அதாவது பராபரன் என்று சொல்லக்கூடிய கடவுளாகப்பட்டவர் எந்த நிலையத்திலே, எந்த கோயிலிலே, எவர் உள்ளத்திலே குடியிருக்கிறாரோ அதை பற்றிய கடவுள் வாழும் இடம் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். பராபரன் உண்மை நிலையம் எது என்றால் இரக்கம் உள்ளவர் உள்ளத்திலே கடவுள் வாழ்கிறார். எத்துணையும் பேதமுறா வெவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, கொஞ்சம் கூட பேதாபேதம் காட்டாமல் எல்லா உயிரும் நம்முயிர்தான் என்ற கூடிய உயர்ந்த அந்த கருத்தை நினைத்து, எத்துணையும் பேதமுறா வெவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துருவாம் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்து கொண்டேன். எம்பெருமான் நடம்புரியும் இடம் எது என்றால் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இருக்கக்கூடிய உத்தமர்கள் உள்ளத்திலே கடவுள் வந்து தான் தங்கும் இடமாக வைத்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு சுருக்கமான பொருள். சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ, அப்படிப்பட்ட புண்ணியர்களுக்கு அவருடைய திருவடிகளுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்று என் உள்ளம் விரும்புகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். கருணை ஒன்றே வடிவாகி, கருணை ஒன்றே வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர் போல் கண்டு ஞான தெருள் நெறியில் சுத்த சிவ சன்மார்க்க பெருநீதி செலுத்தான் என்ற பொருள் நெறி சர்க்குண சார்ந்த புண்ணியர்தம் திருவாயால் புகன்ற வார்த்தை. இப்படிப்பட்ட கருணையே உருவாகி உள்ள அந்த அன்புக்குரிய அந்த சன்மார்க்க சார்ந்தோர்கள் பெருநீதி செலுத்தான் என்ற பொருள் நெறி சர்க்குண சார்ந்த புண்ணியர்தம் திருவாயால் புகன்ற வார்த்தை. இப்படிப்பட்ட அன்பர்கள் அவருடைய வாயினாரே என்ன அன்புள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அதுதான் அருள் நெறிவே ராகமத்தின் அடிமுடி சொல் வார்த்தைகள் என்று அறைவராலோ. இந்த வேதங்கள் அது இது என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதைவிட மேலான ஒரு அன்பான உயிர்களுக்கு உபதேசிக்கின்ற உபகரிக்கின்ற இந்த தொண்டுகனை செய்து வரக்கூடிய மேலானவர்கள் யார்? மேலானவர்கள் யாராருக்கு பசி என்று தேடி சென்று பசித்த உயிர்களுக்கு உணவூட்டுவர்தான் மேலானவர். அப்படிப்பட்ட மேலான உள்ளங்களுக்கு வந்தனம் சொல்லி நாம் அவர் வழியில் நின்று வள்ளலார் சொன்னதை இன்று நினைவுபடுத்தி இந்த மேலான செல்வங்கள் அத்தனையும் அருள் செல்வமே பெரிய செல்வம். நாம் சேர்த்து வைக்கிற இன்றைக்கு வச்சிருக்கிற கோடான கோடி பணமோ மற்றபடி எதையுமோ நாம் எந்தையும் இந்த உலகத்துக்கு வரும்போது கொண்டு வரவில்லை. நிர்வாணமாக நவத்வாரங்களோடு நாம் அத்தனை பேரும் பிறந்தோம். கொண்டு வந்தது ஒன்றுமே இல்லை. லஞ்சம் வாங்கி அது வாங்கி இது வாங்கி அக்கப்போர் செய்து பல பல தப்புகளை செய்து எத்தனை கோடி பணம் சேர்த்தாலும் எவரும் எதையும் கொண்டு போகப் போவதும் இல்லை. இதை நன்றாக உணர்ந்து கொண்டு அத்தனை பேருமே கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போகப் போவதும் ஒன்றுமில்லை என்பதை அடிக்கடி நினைந்து தன்னிடத்திலே உள்ள பொருள்களை ஏழைகளுக்கு கொடுத்து கொடுத்து புண்ணியத்தை பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே கண்டுபிடித்த வள்ளல் பெருமானுடைய மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தை தோற்கடித்தது என்ற தினமணியினுடைய அந்த பத்திரிகை செய்தியை உங்களிடத்திலே விளக்கி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இதை உங்களிடத்திலே தெரியப்படுத்துகிறேன். நாளைக்கு சித்தர் பாடலிலிருந்து அழுகுனி சித்தர் என்ற சித்தருடைய பாடலிலிருந்து நாளைக்கு சில பாடல்களுக்கு விளக்கம் சொல்லுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.